எடப்பாடியுடைய பார்கெனிங் ரொம்ப வலுவா இருக்கு போலயே, ஸ்ட்ராங்கா இருக்கு போலயே. அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இல்லாதனால தான் மோசடியா இல்லாத பொய்ய வதந்தியா கருத்துருவாக்கு மேல பரப்பிட்டு இருக்கிறாங்க. சரி, உங்களுக்கு இன்டர்னல் சோர்ஸ் உள்ள என்ன நடந்திருக்கும்? லீலா பேலஸ் ஹோட்டல்ல நடந்த இன்டர்னல் சோர்ஸ் கட்டாயம் கிடைச்சிருக்கும். எவ்வளவு சீட் வரைக்கும் பிஜேபி நாங்க இத்தனை பேரை கூட்டிட்டு வந்துடுறோம் அலைன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி எவ்வளவு கேட்டாங்க எடப்பாடி கிட்ட? எங்க போராட்டம்ங்கிறது இதுல பெரிய அளவுல இருக்கு சார். நான் உள்ள நடந்ததை கேட்கறேன் சார். உங்க போராட்டத்தை தனியா வச்சுக்கலாம். ஜனவரி பிப்ரவரில உங்க போராட்டம் பெருசா இருக்கட்டும், வாழ்த்துக்கள். நிச்சயமா அந்த போராட்டம் பெரிய வெற்றி பெறட்டும். சரிங்களா? தமிழ்நாட்டுல பல போராட்டம் நடந்துருக்குது, அதுல உங்க போராட்டமும் நடக்கட்டும். சுதாகர் ரெட்டி 67 சீட்டு, மாவட்டத்துக்கு ஒரு சீட்டுங்கிறதா சுதாகர் ரெட்டி தெளிவா இருக்கிறார். 67 சீட்டு கேட்டாரு. 67 சீட்டு. எடப்பாடி இந்த கூட்டமே வேணாம் இருப்பாரு எடுத்ததும். கூட்டமே வேணாங்கிறவர் சீமானுக்கு பயந்து தானே வந்திருக்கிறாரு. கோழை நாய் களத்துல விட்டு ஓடிட்டான்னு சீமான் எடப்பாடி அடிக்கடி அளவுக்கு தானே எடப்பாடிக்கு லட்சணம் இருக்கு. சார், இது விஜயகாந்த் ஜெயலலிதாவை அடிக்கல. இடைத்தேர்தலில் போட்டியிடாத ஜெயலலிதாவை கோழை நாயின்னு விஜயகாந்த் அடிக்கல, ஓடிட்டாங்கன்னு கூட சொல்லல. கூட்டணிக்கு தயாரா இருந்தாப்புல. சீமான் தான் கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு இடஒதுக்கீட்டுல 10.5 கொடுத்தது சரியா தப்பான்னு கூட சொல்ல முடியாத நிலைமையில 37 விழுக்காடு வாக்கு இருந்தும் ஈரோடு விக்கிரவாண்டி களத்தை விட்டு ஓடின எடப்பாடியையும், ஈரோடு கிழக்கு களத்துல சீமானுக்கும் எடப்பாடிக்கும் வித்தியாசம் இருக்காதுங்கிற அச்சத்துல ஈர்ப்பு சக்தி ஏற்ற எடப்பாடி 2024க்கு முன்ன அந்த ஈரோடு கிழக்குல 5 விழுக்காடு வாக்கு இழந்தார். திராவிடத்துக்கு முன்னாடி நாம் தமிழர் ஒண்ணுமே இல்லை, 1 விழுக்காடு தான்னு ஸ்டாலின் பழனிக்குமாரை வச்சு தம்பி தமிழ் தேசியத்தின் நிலைமையை பார்த்தாயா, வெறும் 1 விழுக்காடு தான் போட்ட லெவல்ல சீமான் ஏறி வந்து 6.3 விழுக்காடு வாக்கெடுத்து ஒரு காசு கொடுக்காம அண்ணாமலையே சீமான் அண்ணன் பணம் கொடுக்காம தான் ஓட்டு எடுத்திருக்காருன்னு இன்னைக்கு தாவேக்கால இருக்கிறார இவர் செங்கோட்டையன். திண்டுக்கல் டெல்லி அதிரும், ஒன்றும் ஆகாது செங்கோட்டையனே, இது தோத்து போன கட்சியில் உள்ள பிளவு, ஒன்றும் ஆகாது. நான் தான் சொன்னேன். 2000 ரூபா வாக்கு கொடுத்தாரு. அந்த தூய சக்தியை தான் இப்போ விஜய் தலையில் தூக்கி வச்சிருக்காரு. ஓகே, அது வேற கதை. 5 விழுக்காடு வாக்கு எடப்பாடி இழந்தாரு. அதே மாதிரி ஈரோடு கிழக்கில் நின்னா சீமான் ஈர்ப்பு சக்தியில ஏறுவாரு, போலரைஸ் பண்ணுவாரு, நம்ம மாட்டிக்கிடுவோம்னு ஈரோடு கிழக்கு களத்தை விட்டும் ஓடினவர் எடப்பாடி. கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு சீமான் சொல்றது எடப்பாடிய, ஈரோடு கிழக்கு என்டிஏ விஜய. அப்போ விஜயகாந்த் அப்படியே சொன்னாரு ஜெயலலிதாவை.